மருத்துவத்துறை மட்டுமல்ல, சட்டத்தில் தொடங்கி வெட்னரிங் இது போன்ற எல்லா படிப்புகளிலுமே இன்னைக்கு ஒன்றிய அரசு கியூட் என்ற தேர்வுகளை கொண்டு வந்து தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான இடங்களை தட்டி பறித்து வட இந்திய மாணவர்களை தமிழ்நாட்டின் எல்லா இடங்களிலும் நீக்கமர இன்றைக்கு உள்ளே நுழைத்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற டிஎம்டி யூனிவர்சிட்டிகளில், குறிப்பாக மருத்துவக் கல்லூரிகள், மருத்துவமனை மற்றும் மருத்துவக் கல்லூரிகளில் பெரும்பான்மையான இடங்களில் இன்னைக்கு ஸ்டே வேக்கன்சி என்கிற பெயரிலும், நீட்டில் தேர்ச்சி பெற்றோம் என்கிற பெயரிலும், மேனேஜ்மெண்ட் கோட்டா என்கிற பெயரிலும் தமிழர் அல்லாத பிற மாநிலத்தவருடைய ஆதிக்கம் இங்கு அதிகமாக இருக்கிறது. அதனால் இங்கே வன்முறை, பண்பாட்டு படையெடுப்பு போல் பண்பாட்டு கலாச்சாரம், கஞ்சா, போதை, வாஸ்துகள் கலாச்சாரம் இருக்கிறதுன்னு சொல்லியிருக்கிறேன். இதையும் மாண்புமிகு முதலமைச்சர் கவனத்தில் கொள்ளணும்னு சொல்லியிருக்கேன். அதேமாதிரி இங்கு இருக்கிற அரசு வேலைகளை திட்டமிட்டு இன்றைக்கு ஒன்றிய அரசுக்கு பணி செய்யக்கூடிய அதிகார வர்க்கம் நம்முடைய அரசு பதவிகளே உட்கார்ந்து கொண்டு கடந்த அதிமுக ஆட்சியில் எப்படி டைரக்ட் எஸ்ஐக்கு தமிழ் வழியில் படித்தவர்களை எடுக்க முடியாது என்று சொன்னார்களோ, அதுபோன்று தமிழ்நாட்டுடைய அரசு பதவிகளில் குரூப் 1 தொடங்கி குரூப் 4 வரையிலும் தமிழை எழுத படிக்க பேச தெரியாதவர்களை அரசு பதவிகள் அமர்த்தலாம் என்று சட்டம் கொண்டு வந்தார்களோ, இப்போது ஒரு தொழிலாளர், அதாவது 4 தொகுப்பு சட்டம், தொழிலாளர் விரோத அமைப்பு சாரா தொழிலாளர்களை ஒழிக்கின்ற 4 கோடி, இன்னைக்கு இந்தியா முழுக்க இருக்கிற 60 கோடி அமைப்பு சாரா தொழிலாளர்களுடைய வாழ்வுரிமையை பறிக்கின்ற இன்றைக்கு தொகுப்பு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. அதுபோன்று இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாட்டு கல்வி முறையை ஒழிக்கிற புதிய கல்விக் கொள்கை கொண்டு வந்திருக்கிறாங்க. இஸ்லாமியர்களுக்கு எதிரான சிஏ, என்ஆர்சி, என்பிஆர்ல தொடங்கி இன்றைக்கு காஷ்மீரில் தொடங்கி இன்றைக்கு பொது சிவில் சட்டம் வரை இன்றைக்கு ஒன்றிய அரசு திட்டமிட்டு தன்னுடைய அஜெண்டாவில் ஒவ்வொரு நாளும் அவர்கள் வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அதனால் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டுடைய உயர்ந்த பதவிகளில் அமர்த்துகின்ற போது தமிழ்நாடு தமிழர் உரிமை, சமூக நீதி, சமநீதி கோட்பாட்டு உள்ளவர்களை நீங்கள் தேர்வு செய்து அமர்த்த வேண்டும். கடந்த காலங்களில் அதிமுக ஆட்சியில் இருந்த வீக்னஸை பயன்படுத்தி இந்த அதிகாரிகள் தத்தமது மாநில மக்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய வேலைகளை செய்கிறார்கள். இரண்டாவது, நீட்டு தேர்வு எழுதுறதுக்கு எதுக்கு பெண்களுடைய தாலி அறக்கணும், எதுக்கு மூக்குத்தியை கட்டணும், எதுக்கு தோட கட்டணும், எதுக்கு கொலுசை கட்டணும்? இது வட இந்தியாவில் பீகாரில் நடக்குதா, உத்தரப்பிரதேசத்தில் நடக்குதா, ராஜஸ்தானில் நடக்குதா, மத்திய பிரதேசத்தில் நடக்குதா, டெல்லியில் நடக்குதா? தமிழர்கள் மிகவும் ஒரு பண்பாட்டுக்குரியவர்கள். கண்ணேற்கால கட்டிய மனைவி போய் தாலி கட்ட அன்னைக்கு தேர்வு எழுத போனா தாலி அறுக்கிறீங்க, கொலுசு அவுக்கிறீங்க. இது எல்லாம் கூடாது. இது போன்று பலவிதமான கருத்துக்களை மாண்புமிகு முதலமைச்சருக்கு நான் சொல்லியிருக்கிறேன். குறிப்பா தமிழ்நாடு அரசு தமிழ்நாட்டினுடைய வேலைவாய்ப்பு உரிமையை, கல்வி உரிமையை, தொழிலாளர் உரிமையை, விவசாய உரிமையை, மாணவர் உரிமையை பாதுகாப்பதற்கான அனைத்து முயற்சிகளையும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் விழிப்பாக இருந்து முன்னெடுக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் தமிழ்நாட்டை அவருடைய சித்தாந்தத்திற்கு, அவருடைய கருத்திலுக்கு ஏற்ற மாநிலமாக இதை மாற்றுவதற்கான எல்லா முயற்சிகளும் கச்சிதமாக திட்டமிட்டு பாரதிய ஜனதா அரசு செய்து வருகிறது. அதனால் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சரியான நடவடிக்கைகள் எடுத்து தமிழ்நாடு தமிழர் வேலைவாய்ப்பு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளையும், இந்த நீட்டு தேர்வு உள்பட தமிழ்நாட்டினுடைய மாணவர்கள், நம்ம இந்த நீட்டுக்கு ஒரே நிவாரணம் என்ன தெரியுமா? நீங்க அது ஒத்திசைவு பட்டியலில் இருந்து மாநில பட்டியலுக்கான உரிமையை பெறணும். இனி திமுக தலைமையில் ஒன்றியத்தில் கூட்டணி ஆட்சி அமைகின்ற போது முதல் வேலையாக ஒன்றிய அரசு எதையெல்லாம் நம்மிடமிருந்து பறித்ததோ அதை நமக்கு இருக்கிற அதிகாரத்தை கொண்டு நாம் திரும்ப பெறுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்கிற எனது வேண்டுகோளை இந்த நேரத்தில் முன்வைத்து பல்வேறு கருத்துக்களை, ஆலோசனைகளையும் மாண்புமிகு முதலமைச்சருக்கு வேண்டுகோளாக வைத்திருக்கிறேன். சரியான நேரத்தில் மிக சரியான ஒரு முடிவெடுத்து இந்த கூட்டத்தை நடத்திய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாகவும் தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பின் சார்பாக அதே மாதிரி நன்றி சொல்லி, இந்தியாவிற்கே வழிகாட்டியாக வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்புகளை உச்சநீதிமன்றத்தில் பெற்றிருக்கிற மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும், மூத்த வழக்கறிஞர் வில்சன் உள்ளிட்ட நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வழக்கறிஞர் பெருமக்களுக்கும், தமிழ்நாடு தலைமைச் செயலாளருக்கும் நான் நன்றி கூறுகிறேன். காரணம், இந்த 10 மசோதாவில் இன்றைக்கு தானாகவே இது சட்டமாகும் என்கிற அறிவிப்பு, அதுபோன்று இந்தியாவில் இருக்கிற பிற மாநிலங்கள் போட்ட வழக்குகள் எல்லாம் தமிழ்நாட்டுக்கு கூறிய இதே தீர்ப்பு பொருந்தும் என்று நீதியரசர் அறிவித்தது என்ற அடிப்படையில் இந்தியாவிற்கு அனைத்து மாநிலங்களுக்கு வழிகாட்டியான வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை பெற்றுத்தந்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை கூறி, வாழ்த்துக்களை கூறி, பாராட்டை தெரிவித்திருக்கிறேன். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.